ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வயசு ஆக ஆக முகத்தில் சுருக்கம் வரும் பாருங்க, அதை எப்படி போக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, சோம்பும் சீரகமும் எடுத்துக்கிறீங்க. எந்த அளவுலன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஃபுல்லாக அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து தயிர் எடுத்துக்க போகிறோம். இது எப்படின்னா 1.5 ஸ்பூன். அப்போனா தான் நம்ம இதை சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக வரும். இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஆனால் ஒரே நேரத்தில் இது சேர்த்து அரைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த பெருஞ்சீரகத்தையும் சீரகத்தையும் சேர்த்தா போல் அரைக்க போகிறோம். ஏன்னா இது தயிரோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா அது வழுக்கிட்டு போகும், உங்களால் ஒரு கரெக்டான மிக்ஸ்சர் கொண்டு வர முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தயிர் விட்டு அரைங்க. அப்போனா தான் இந்த மிக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வரேன். அப்போ பாருங்கள் இது எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், தயிர் விடாமல். இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தயிர் விட்டு அரைக்க போகிறோம். தயிர் விட்டு அரைச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு மிக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு திக்னஸ் வருதுன்னு. நான் போடுறேன். இப்போ பாருங்கள், வடை தட்டுற மாவு மாதிரி வருதா? இந்த மாதிரி தான் இதை நம்ம அரைச்சிக்கணும். இதை முகத்தில் எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு 2 நாள் சேர்த்து போட்டுட்டு வாங்க. 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு வாங்க. முகத்தில் இருக்க சுருக்கம் நாளாக நாளாக கம்மியாகிட்டே இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய டிப்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.